ஹலோ நண்பர்களே, 6வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அசிஸ்டன்ட் காரனும் சேர்ந்து அந்த சாராவோட பிரதர் காரனோட பாடியை அடக்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே டைம்ல சர்ச்சில் ஃபாதர் சில பேத்துக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல முதல்ல நம்ம வரும்போது எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், ஃபர்ஸ்ட் அழுதுருப்போம். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு புரியாமலே வாழ ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வாயை திறந்து கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்குண்டான பதிலை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கட்டத்துல அவங்க வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது ஜேட் இருந்துட்டு அங்க இருக்கிற ஒரு கார்ல இருக்கிற ஆண்டனாவை எடுத்துட்டு இருக்கான். மேபி கையில இருக்கிற அந்த வாக்கி டாக்கியை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானாட்டிருக்கு. அதே நேரத்துல மேத்யூவோட பொண்ணு விக்டர் ஃபியூச்சர்ல தேவைப்படும் சொல்லிட்டு நிறைய பேத்த அடக்கம் பண்ற மாதிரி குழி வெட்டி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை தான் பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த காலனி ஹவுஸ்குள்ள போலான்னு பார்க்கும்போது அங்க யாரோ ஃப்ளவர் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை எடுத்துட்டு அவ உள்ள போயிடுறா. அதே டைம்ல சர்ச்ல ஃபாதர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் போது மேத்யூவோட ஒய்ஃபும் அங்க வராங்க. அப்போ ஃபாதர் இருந்துட்டு எப்படி தட்டி தடுமாறி நம்மளுக்கு கிடைச்ச க்ளூவை வச்சு நம்ம வாழ்க்கையோட பர்பஸை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்ப எல்லாருமே இந்த டவுன்ல மாட்டிட்டு இருக்கோம். இதுவும் கடவுளோட ஒரு விளையாட்டா இருக்கலாம். இங்க கிடைக்கிற க்ளூவை வச்சு வெளியே போறக்கான வழியை எல்லாரும் கண்டுபிடிப்போம், யாரும் மனசை தளர விடாதீங்க அப்படின்னு ப்ரே பண்றாரு. ஸோ பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு சில பேப்பர்ஸை ஃபாதர் கிட்ட கொடுக்குறா. ஆக்சுவலா இப்ப இவங்க இருக்கிற வீட்டில் ஆல்ரெடி பிராங்கோ ஃபேமிலி இருந்திருப்பாங்க, அவங்களோட திங்ஸ் தான் இது. அப்போ ஃபாதர் அவங்க பையன் எப்படி இருக்கான்னு விசாரிக்கும் போது ரொம்பவே பயந்து போயிருக்கான். சாரா எதுக்கு அப்படி பிஹேவ் பண்ணானே அவனுக்கு புரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறா. பட் ஃபாதர் இருந்துட்டு அவ காட்டுக்குள்ள ஓடிட்டாமா, இப்ப வரைக்கும் அவ எங்க இருக்கான்னு தெரியல, உயிரோடு இருந்தா கண்டிப்பா ஊருக்குள்ள வந்திருப்பா இந்நேரம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு, நான் இப்ப கேட்கிற கேள்வி ரொம்ப கிரேசியா இருக்கலாம், ஆனா நம்ம இறந்துட்டோமா உயிரோடு இருக்கமா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஃபாதர் இருந்துட்டு, நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம இறந்துட்டோமா உயிரோடு இருக்கமாங்கிறது முக்கியம் இல்லை, இப்ப இந்த டவுன்ல மாட்டிட்டு இருக்கோம், நம்மளை சுத்தி நிறைய வினோதமான விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு, ஆனாலும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள்ல தான் இருக்காங்க. உங்க ஃபேமிலிக்கு இந்த டவுனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒருவேளை இங்க வரக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் கூட நீங்க இறந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கலாம், ஆனா நீங்க உயிரோடு இருக்கும் போது தானே இந்த டவுனுக்குள்ள வந்தீங்க, அப்படின்னா இறந்து போகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால மேத்யூவோட ஒய்ஃபும் மனசை சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஃபாதரும் சர்ச்சோட டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வராரு. பார்த்தா சாராவை அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்காரு. சோ அவ காட்டுக்குள்ள ஓடிட்டான்னு ஊர்ல இருக்க அத்தனை பேத்துக்கிட்டு பொய் சொல்லியிருக்காரு ஃபாதர். அப்ப ஃபாதர் சாராவை பார்த்து, நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு, அதுக்கு ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லுன்னு கேட்கிறாரு. அங்க சீனை கட் பண்ணி ஹீரோவையும் அசிஸ்டன்ட் காரனையும் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, எங்க அம்மா இந்த விஷயத்துல ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க, சாரா இந்த மாதிரி பண்ணுவான்னு அவங்க எதிர்பார்க்கல, அவளை ஒரு பொண்ணாதான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். இந்த விஷயம் ஹீரோக்கும் நல்லாவே புரியுது, ஏன்னா சாரா இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்ப ஹீரோ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மேத்யூ ஃபேமிலி இந்த ஃபாரஸ்ட்குள்ள மாட்டி இருக்கும் போது அந்த ஆர்வி வெஹிக்கல்ல மந்திரக்கல்ல வச்சுதான் நைட்டு ஃபுல்லா எங்களால உயிரோடு இருக்க முடிஞ்சது, எந்த மான்ஸ்டர்ஸும் உள்ள வரல. சோ வீட்டுல எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுமோ அதே மாதிரிதான் அன்னைக்கு ஃபாரஸ்ட்ல எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. சோ இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு புரியல, அதனால அந்த மந்திரக்கல்லை எடுத்துட்டு ஃபாரஸ்டுக்குள்ள இன்னும் டீப்பா போலான்னு பாக்குறேன் அப்படின்னு இவன் ஐடியாவை சொல்றான். இதை கேட்கும் போதே அசிஸ்டன்ட் காரனுக்கு கோவம் வந்துருது, நீ என்னமோ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி விறுவிறுன்னு கிளம்பும் போது ஹீரோ வந்துட்டு, டே பேசுறத ஃபுல்லா கேளு, இது எந்த அளவுக்கு சாத்தியம், இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் போக முடியும்னு எனக்கு தெரியல, சப்போஸ் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் போலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அசிஸ்டன்ட் காரன் வந்துட்டு, நீ சாகணும்னு முடிவெடுத்துட்ட, என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோவோட மூஞ்சியை பார்க்கணுமே, எவ்வளவு சூப்பரான ஐடியா கொண்டு வந்திருக்கேன், இப்படி அவமானப்படுத்திட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே டைம்ல மேத்யூ அவனோட ஒய்ஃப் கிட்ட, இங்க இருக்கிற ஒயர் எல்லாம் பாத்தியா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, எல்லா ஒயர்லயும் கூடு மட்டும்தான் இருக்கு, உள்ள இருக்கிற காப்பரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் செக் பண்ணி பார்த்தா உள்ள காப்பரே இல்ல. ஆனா அது பரவாயில்ல, இங்க இருக்கிற பிளக்க பாரு, பாசிட்டிவ் மைனஸ்னு 2 வரணும்ல, இதுல 1 தான் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல, நம்மளை சுத்தி இருக்கிற விஷயம்லாம் ரொம்ப வினோதமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இவன் சொல்லும் போதே அந்த ட்ரங்கன் மங்கி ஜேடு உள்ள வந்துடுறான். அப்ப இவங்க கையில இருக்கிற ஒயரை பார்த்த உடனே, ஓ இந்த ஒயரோட விஷயத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா, ரொம்ப வியர்டா இருக்குல்ல அப்படின்னு இவன் சொல்லும் போது மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு, ஏற்கனவே கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி என் குடும்பத்தையே கொலை பண்ண பார்த்தவன் நீ, உன்னை யாரா உள்ள வர சொன்ன அப்படின்னு கத்தி விட்டுறா. அதுக்கு ஜேட் இருந்துட்டு, ஃபர்ஸ்ட் அந்த காரை நான் ஓட்டல, ரெண்டாவது அந்த காரை ஓட்டின என்னோட ஃப்ரெண்டு இப்போ உயிரோடு இல்ல, இத பத்தி ஆர்குமெண்ட் பண்றதை விட்டுட்டு
இந்த டவுனை விட்டு வெளியே போறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணி நம்மளுக்கு ஃபாதரை தான் காட்டுறாங்க. அவரு சாரா கிட்ட இந்த டவுனுக்கு வந்தப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே கிட்டத்தட்ட கிடைச்சது. ஆனா இந்த உலகத்திலேயே அதிகமா பப்ளிஷ் ஆன ஒரு புக்கு பைபிள், அதோட ஒரு காப்பியும் கூட கிடைக்கல. என் மைண்ட்ல என்னென்ன ஞாபகத்தில் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுதான் இந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சாராவை பார்த்து, உன்னோட பிரதர் உன் மைண்ட்ல கேட்கிற வாய்ஸை பத்தி என்கிட்ட சொன்னான்னு சொல்லும் போதே ஷாராக் ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் சாராவோட வாயை அந்த கட்டுல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு, நீ பண்ணுனது இருக்கிறதுலயே மோசமான விஷயம், நம்ம டவுன்ல இருக்கிற ரூல்ஸ் படி தண்டனை கொடுக்கணும்னா நேத்தே அந்த பனிஷ்மெண்ட் செல்ல போட்டு உன் கதையை முடிச்சிருப்பானுங்க. இருந்தாலும் நான் ஏன் உன்னை இங்க கூப்பிட்டு வந்து வச்சிருக்கேன்னா, நீ மனசு வச்சா இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த டவுனை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உன்னோட பிரதரும் அதை தான் விரும்புவான். சோ இந்த மக்களுக்காக நல்லது பண்ண நினைக்கிறியான்னு கேட்கும் போது அவளும் ஒத்துக்கிறா. இப்ப நம்மளுக்கு காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. மேத்யூவோட பொண்ணு அவளுக்கு கிடைச்ச அந்த ஃப்ளவரை அங்க இருக்கிற ஒரு பாட்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது, பரவாயில்லையம்மா நல்ல டெக்கரேஷன் பண்றியே, இந்த ஃப்ளவர்லாம் நீயே பறிச்சுட்டு வந்தியான்னு கேட்கும் போது, இல்ல வெளியே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. இத ஃபாத்திமா சீரியஸா எடுத்துக்காம, இன்னைக்கு லாண்ட்ரி டே, நம்ம தான் துணி துவைக்கணும், வா போலான்னு அவளை கூப்பிட்டு போயிடுறா. சோ கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளவரை யாரங்க வச்சாங்கிறது நம்மளுக்கு காட்டல. அதே டைம்ல ஜேடும் மேத்யூவும் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்து அவன் கார்ல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கானுங்க. மேத்யூ இருந்துட்டு, தம்பி உன் கார்ல இருக்கிற பேட்டரி ஆட்டை போட்டாங்கப்பான்னு சொல்லும் போது ஜேட் அப்செட் ஆயிடுறான். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் உருவிடான்னு எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேத்யூ இருந்துட்டு, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான் எடுக்கணும்னா ஊருக்குள்ளதான் தெருவுக்கு 4 வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்குது, அதுல இருந்தே எடுக்கலாம்லன்னு கேட்கும் போது, ஜேட் இருந்துட்டு அங்க இருக்கிற டப்பா வண்டி என் வண்டி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கா. இது ஆடி Q5 டாப் எண்ட் மாடல், இதுல இருக்கிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸுமே ஸ்பெஷலா டிசைன் பண்ணது, இதை யூஸ் பண்ணி தான் இங்கிருந்து வெளியே போறக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பேசிட்டே அங்கிருந்து கிளம்புறான். மேத்யூ பாவம் அப்பவும் கூட அவனோட ஆர்வி வீக்கலையே பார்த்து நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மேத்யூவோட ஒய்ஃபும் அவளோட பையனும் அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு வராங்க. அசிஸ்டன்ட் காரனோட அம்மா தானே அந்த ஹோட்டல்ல மெயினே. அவங்க கிட்ட ஸ்டோரேஜுக்காக சில திங்ஸை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது, நீ உள்ளவாமான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மேத்யூவோட பையன் உள்ள வர பயந்துக்கிறான் சாராவை நினைச்சு. பாவம் அவங்க அம்மா தான் அவனை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போறாங்க. அந்த அளவுக்கு பயந்து போய் கிடக்குறான் அந்த பையன். சோ இது ஹோட்டல் மட்டும் இல்ல, பின்னாடி ஸ்டோரேஜ் சொல்லிட்டு ஒரு ரூம் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா, ஒருத்தருக்கு ஏதாவது பொருள் தேவையில்லை, இதுக்கு மேல யூஸ் ஆகாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா இங்க கொண்டு வந்து வச்சிருவாங்க. சோ ஒருத்தருக்கு தேவைப்படாத பொருள் மற்றவங்களுக்கு தேவைப்படலாம், அவங்க இங்கிருந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் ரூம். இவங்களும் கொண்டு வந்த பொருளை எல்லாம் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சதுக்கு அப்புறம் தான் மேத்யூவோட ஒய்ஃப் அங்க ஒரு பிரேஸ்லெட் இருக்கிறத பாக்குறா. பயபுள்ள என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து கையில வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அதே டைம்ல ஜேடு மேத்யூவை ஒரு மரத்துக்கிட்ட கூட்டு வந்திருக்கான். நான் பார்த்ததுலயே இந்த மரம் தான் உயரமா இருக்கு. ஆல்ரெடி ஒரு கார்ல இருந்து இந்த ஆண்டனாவை ஆட்டை போட்டேன். எனக்கு ஹைட்னா ரொம்பவே பயம், கண்டிப்பா மேல இருந்து கீழே பார்த்தா தலை சுத்தி உளுந்துருவேன். நீ தான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த ஆண்டனா இந்த மரத்தோட உயரத்துல வச்சோம்னா ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். மேத்யூவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிறிஸ்டியை தேடிட்டு கிளினிக் தான் வந்திருக்கான். அவனும் அங்க ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்தா அவளை காணோம். அப்பதான் அசிஸ்டன்ட் காரனோட அப்பா கொடூரமா இறந்து போனார் பாத்தீங்களா, அந்த ரூமை பார்த்து அசந்து போய் நிக்கிறான். கரெக்டா அப்ப கிறிஸ்டியும் அங்க வந்துடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு, நீயும் அசிஸ்டன்ட் காரனும் க்ளோஸா பழகுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு, எப்ப வருவேன்னு என்னால் சொல்ல முடியாது. சோ நீ அவனுக்கு துணையா இருந்து பொறுப்பா எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லு அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பையன் அசிஸ்டன்ட் காரனோட அப்பா இறந்து போன ரூம் டோரை திறந்து வச்சுட்டானே, அதை பாக்குற கிறிஸ்டிக்கு லைட்டா ஜெர்க் அடிக்குது. ஒரு வழியா பயந்து பயந்து வந்து அந்த ரூம் டோரையும் சாத்திட்டு போயிடுறா. அதே டைம்ல ஃபாதர் சாரா கிட்ட பைபிள்ல இருக்கிற சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எப்படி வாழுவான் எப்படி இருப்பாங்கிறத 73 வித்தியாசமான புக்ல சொல்லியிருக்காங்க. ஆனா என்னோட சந்தேகம்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் மட்டும் இல்லாம இந்த டவுன்ல இருக்கிற அத்தனை பேத்தோட வாழ்க்கையும் அந்த 73 புக்லயும் இல்லாம புதுசா ஒரு புக்கு, அதாவது 74வது புக்ல இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. சாராக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றத நல்லா கவனி, நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவ எதுக்குன்னு கேக்குறா. அதுக்கு ஃபாதர் கிட்டையும் பதில் இல்ல. ஆனா உன்னால உதவி செய்ய முடியும், உனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்குன்னு உன் பிரதர் என்கிட்ட சொல்லியிருக்கான், அதை பத்தி தெளிவா நீ என்கிட்ட சொன்னாதான் இதுக்கு ஏதாவது விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்ல வீட்டுல மேத்யூவோட ஒய்ஃப் அந்த பிரேஸ்லெட் வச்சு தீவிரமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல இருந்து அதை எடுத்துட்டு வந்துட்டாங்களாட்டு இருக்கு. அப்ப அங்க வர அவங்க பையன், அப்பா போய் ரொம்ப நேரம் ஆச்சு எப்பதான் வருவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற லைட் அணைஞ்சு எரியுது.
இதுக்கு என்னாச்சு, இது ஏன் இப்படி எரியுதுன்னு கேட்கும் போது மேத்யூவோட ஒய்ஃப்க்கு இங்க இருக்கிற ஒயர்ல காப்பர்லாம் இல்ல, எப்படி இது எரியுதுன்னே தெரியல அப்படின்னு மேத்யூ சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சோ அவங்க பையன்கிட்ட நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, இந்த லைட் எப்படி எரியுதுன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துட்டு இவங்க ஒரு சுத்தியில எடுத்து அந்த சுவிட்ச் பாக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற செவுத்தை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல மேத்யூவும் அந்த ஆண்டனா மாற்றக்காக மரத்துக்கு மேல மேல மேலன்னு ஏறிட்டு இருக்காரு. கீழே நின்று இருக்கிற ஜேடு மரத்து மேல கைய வச்சா ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்சம் நிமிந்து பார்த்தா எல்லாம் பொணமா தொங்கிட்டு இருக்கு அந்த மரத்துல இருந்து. பயபுள்ள வெடத்து போயிடுறான். ஆல்ரெடி ஒரு டைம் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு லோகோவை பார்த்துருப்பான் பாத்தீங்களா, அதே லோகோ இந்த மரத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒருத்தன் கையில துப்பாக்கியோட வரான். பார்த்தா பழைய காலத்து மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கான். வந்தவன் பேச்சே கிடையாது, ஜேட பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால ஜேடும் அங்கிருந்து தலதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓடி வந்தவன் ஒரு கட்டத்துல கால் ஸ்லிப்பாய் விழுந்துடுறான். அப்போ ஜேட பின்னாடியே துரத்திட்டு வந்தவன் அந்த துப்பாக்கில இருக்கிற கத்திய ஜேடோட வயிற்றிலேயே இறக்கிடுறான். மறுபடியும் பயப்புள்ள ஜேடோட நெஞ்சில அந்த கத்தி இறக்க வரும்போது ஜேடு அவன் கண்ணை மூடுற மாதிரி பண்றான். அப்போ ஒரு பெரிய வெளிச்சம் வருது. பார்த்தா இப்ப ஜேடு முன்னாடி இருக்கிறது மேத்யூ வந்துட்டு நீ ஒன்னும் பதட்டப்படாதடா, நீ பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி எழுப்புறான். அதுக்கப்புறம் நீ என்னதான்டா பார்த்த சொல்லுடா அப்படின்னு கேட்டா ஜேடு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். இப்போ ஃபாதர் இருந்துட்டு சாரா கிட்ட சொல்லுமா அந்த வாய்ஸ் அப்படி உங்ககிட்ட என்னதான் சொல்லுச்சு அப்படின்னு கேட்கும் போது சாரா இருந்துட்டு அவங்க நம்மளுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களும் இந்த ஊர்ல ரொம்ப வருஷமா சிக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட நம்மளே மாதிரியே. சோ அவங்க பேசுறது அப்படி இல்லைன்னா அவங்க சொல்றது செய்யற மாதிரி யாராவது வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்க பேசுறது கேட்க ஆரம்பிச்சுது. அவங்க இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு அவங்களும் உதவி செய்யறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபாதர் இருந்துட்டு இதையெல்லாம் எதுக்குமா நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சாரா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நானும் இதை நம்பல, கூடிய சீக்கிரம் 2 கார் ஒரே நாள்ல இந்த டவுனுக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காமா. 2 கார் ஒரே நாள்ல வந்திருக்கு. அந்த கார்ல புதுசா வந்தவங்கனால டவுன்ல இருக்கிற அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்களாமா. சோ இவங்க சொல்ற மாதிரி நான் பண்ணனா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது, நம்ம எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் அப்படி பண்ணனேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஃபாதர் இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணனா வீட்டுக்கு போக முடியுமா, நீ நம்புறியான்னு கேட்கும் போது என்கிட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, என் பிரதருக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. ஃபாதரும் அவளை சமாதானப்படுத்திட்டு இங்க இருக்கிற இத்தனை பேத்த விட்டுட்டு உன் கூட கம்யூனிகேட் பண்றாங்கன்னா நீ கண்டிப்பா ரொம்பவே ஸ்பெஷல், உன்னாலதான் எங்களை வீட்டுக்கு கூட்டு போக முடியும் அப்படிங்கிறத நானும் நம்புறேன். ஆனா மத்தவங்க நம்பணும்னா அதுக்கு சாலிடான ப்ரூஃப் வேணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே சாரா ஒரு மாதிரி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஃபாதருக்கு ஒன்னும் புரியல. அப்ப சாரா இருந்துட்டு எனக்கு ஒரு பேப்பர் கொண்டு வாங்க, அவங்க உங்ககிட்ட எதையோ காட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. அதே டைம்ல அந்த மரத்துக்கிட்ட வர மேத்யூ ஆல்ரெடி ஆண்டனாவை தான் மேல கனெக்ட் பண்ணிட்டானே, இவனும் அந்த ரேடியோவை ஆன் பண்றான். ஃப்ரீக்வன்சியும் கிடைக்குது. அந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு ஜேடதா காட்டுறாங்க, ஹோட்டலுக்கு வந்தவன். இப்ப அந்த மரத்துல லோகோ பார்த்தா பாத்தீங்களா, அத ஒரு பேப்பர்ல உறைஞ்சிட்டு இருக்கான். சோ இவனுக்கு காஃபி கொண்டு வந்த அசிஸ்டன்ட் காரனோட அம்மாவும் இதை பாத்துறாங்க. தம்பி இதை நான் ஆல்ரெடி எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்னு அவனை ஸ்டோரேஜ் ரூம் கூட்டு போய் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கலைச்சு போட்டு ஒரு டைரி எடுக்கிறாங்க. பார்த்தா இவன் வரைஞ்ச மாதிரியே லோகோ அங்க இருக்கிற டைரியில ஆல்ரெடி யாரோ உறைஞ்சு வச்சிருக்காங்க. இத பாக்குறவனுக்கு செம ஷாக் ஆகுது. அதே நேரத்துல சாரா அவன் மைண்ட் வாய்ஸ்ல சொல்றதெல்லாம் வச்சு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சு ஃபாதர் கிட்ட கொடுக்கறா. அவருக்கு ஒன்னும் புரியல. அவங்க சொன்னாங்க, இந்த வில்லேஜுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்க இதே மாதிரி கையில ஒரு பேக் வச்சிருந்தீங்களாமா, அதை இந்த வில்லேஜ்லயே குழி தோண்டி புதைச்சிட்டீங்களாமா, அதையும் அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றா. இத கேட்கிற ஃபாதருக்கு தூக்கி வாரி போடுது. சோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஃபாதர் இன்னும் செம்ம ஷாக்ல இருக்காரு. அதே டைம்ல ஹீரோ அவனோட ரூம்ல தேடி கண்டுபிடிச்சு இந்த பேஸ்பால் விளையாடுவாங்களே அந்த கிளவும் பாலும் எடுத்துட்டு வரான் அசிஸ்டன்ட் காரனை பாக்குறதுக்கு. ஆனா அசிஸ்டன்ட் காரன் அவங்க அப்பாக்காக எப்படி அந்த செஸ் காயினை செய்வானோ அதே மாதிரிதான் இன்னும் செஞ்சிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க ஹீரோ வந்தோடனே எனக்கு டென்ஷன் ஆகி போயிருது. ஏன்னா ஹீரோ தனியா காட்டுக்குள்ள போறதுல அசிஸ்டன்ட் காரனுக்கு இஷ்டம் இல்ல. ஹீரோவும் கொஞ்சம் சேரப் பண்றான், வாடா நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படின்லாம் கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அவன் எதுக்குமே அசைகிற மாதிரி இல்ல. அப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஏன் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொன்னேன்னா, எனக்கு அப்புறம் உன்னால மட்டும்தான் இந்த ஊரை பாத்துக்க முடியும், ஆனா இப்பதான் நான் சொன்னது தப்புன்னு எனக்கு புரியுது, நீ இன்னும் அதுக்கு ரெடி ஆகல.
சோ நீ ரெடி ஆகிற வரைக்கும் நான் காட்டுக்குள்ள போக மாட்டேன், நீ கவலைப்படாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அசிஸ்டன்ட்காரன் சமாதானம் ஆகி விளையாடுறக்கே வரான். அதே டைம்ல வீட்டுக்கு வர மேத்யூ அங்க செவரெல்லாம் பொளந்து போய் வச்சிருக்கிறத பாக்குறான். அப்ப கரெக்டா மேத்யூவோட பையனும் பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா மண்ணை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அம்மா தான் இதை வெளியே போட சொன்னாங்க, அம்மா கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடறான். மேத்யூவும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவன் ஒய்ஃப் அங்க சின்சியரா குழி தோண்டிட்டு இருக்கா. என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்டா, நீ காலையில சொன்ன இல்ல இங்க இருக்கிற ஒயர்ல காப்பர் இல்லன்னு, அதை நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். எந்த ஒயருமே எந்த மீட்டர் பாக்ஸ்லயோ எலக்ட்ரிசிட்டிலயோ கனெக்ட் ஆகவே கிடையாது, எல்லா ஒயரும் டைரக்டா தரைக்குள்ளதான் போகுது, அதனாலதான் குழி தோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டிங் போகும்போது உங்க அப்பாவோட ஷூலேஸை வச்சு உனக்கு ஒரு பிரேஸ்லெட் செஞ்சு கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கும் ஞாபகம் வருது. நம்ம பொண்ணு பிறக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல அதை நீ தொலைச்சிட்டேன்னு சொன்னேன், ஆனா அது இப்போ எனக்கு இந்த ஊர்ல கிடைச்சிருக்கு, அந்த டேபிள் மேல இருக்குன்னு சொன்ன உடனே மேத்யூ எடுத்து பார்த்துட்டு, இது அந்த பிரேஸ்லெட்டா இருக்காதுமா, அது மாதிரி வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவன் ஒய்ஃப் தானே செஞ்சது, அவளும் இந்த பிரேஸ்லெட் வச்சு அவ செஞ்சதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னதான் இவனுக்கு புரியுது அதே பிரேஸ்லெட் தான் இதுன்னு. இவனுக்குலாம் என்ன நடக்குதுன்னே புரியல. ஃபாதரும் சாரா சொன்னதை கேட்டு அவர் புதைச்சு வச்சாரு பாத்தீங்களா, அந்த பேக குழி தோண்டி எடுக்கிறாரு. பார்த்தா அந்த பேகுக்குள்ள ஒரு சரக்கு பாட்டிலும் ரத்தக்கரையோட ஒரு சட்டையும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் கிடைக்குது. அந்த சாக்லேட்ல இருக்கிற இமேஜும் இப்ப சாரா வரைஞ்சா பாத்தீங்களா அந்த இமேஜும் டிட்டோ மேட்ச் ஆகுது. ஃபாதருக்கே தூக்கி வாரி போடுதுன்னா பாத்துக்கோங்களே. இப்ப ஹீரோவையும் அசிஸ்டன்ட் காரனையும் தான் காட்டுறானுங்க. இவனுக்கு அந்த பாலை தூக்கி வீசி வீசி விளையாண்டு இருக்கானுங்க. அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, பேட் இல்லாம இந்த கேம் விளையாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ திரும்பி வரும்போது நான் உனக்காக ஒரு பேட் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது நீ காட்டுக்குள்ள போயிட்டு வா, அதுக்கு நான் உனக்கு பர்மிஷனும் தரேன், ஆனா மறக்காம திரும்பி வந்துரு, உனக்காக நான் பேட்டோட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கறத தான் இன்டைரக்டா சொல்றான். இப்ப நம்மளுக்கு காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. அங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கண்ணாடிக்காரன் மட்டும் யாருக்கும் தெரியாம மாடிக்கு வந்து அங்க விண்டோல இருக்க கர்ட்டனை விளக்குறான். பார்த்தா வெளியவே பொண்ணு உருவத்துல கையில ஒரு ஃப்ளவரோட ஒரு ஜீவன் நிக்குது. இந்த ஃப்ளவரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேத்யூவோட பொண்ணுக்கு இதுதான் கிடைச்சிருக்கும். அப்ப அந்த லேடி இருந்துட்டு ஃப்ளவர் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த கண்ணாடிக்காரன், நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு அந்த லேடி இருந்துட்டு, எனக்காக நீ இத்தனை விஷயம் பண்றியே, எப்ப என்னை உள்ள கூப்பிடுவே அப்படின்னு கேக்குறா. இந்த இடத்துல 6வது எபிசோட பங்கமா பினிஷ் பண்றானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.